லாஸ்ட் பட்ஜெட்ல கூட அதே மாதிரி தான் அலையன்ஸ் பார்ட்னரா இருக்காங்க. அதனால ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அவ்வளவு கவனிப்பு இருக்கு அந்த பட்ஜெட்ல. அந்த மாதிரி தான் இருந்தது. அதையே நிரூபிக்கிற மாதிரி பீகாருக்கான அறிவிப்புகள் இந்த முறை பதில் சொல்றேன். இப்போ தேர்தலை நோக்கிய பட்ஜெட் அப்படின்னு உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, கடந்த ஆண்டு வந்து 2 மாநிலங்கள்ல தேர்தல் நடந்தது, ஹரியானா மகாராஷ்டிரால. அதுக்காக கடந்த ஆண்டு வந்து இந்த 2 மாநிலத்துக்கு குறிப்பிட்டு ஒரு திட்டத்தையும் நாங்க ஒதுக்கிடல. ஆனா இதே கடந்த ஆண்டு பீகாருக்கு நிறைய திட்டங்கள் ஒதுக்கி இருந்தோம். கடந்த ஆண்டு பீகார்ல தேர்தல் இல்லை, இந்த ஆண்டும் பீகாருக்கு நிதி திட்டங்கள் ஒதுக்கி இருக்கோம். அதுக்கு நான் அப்புறமா வரேன். தேர்தலை மையப்படுத்தி வெற்றி பெற வேண்டும்னு பட்ஜெட் இருந்திருந்தா கடந்த பட்ஜெட்ல ஹரியானாக்கும் மகாராஷ்டிராக்கும் நிறைய ஒதுக்கி இருக்கலாமே. ஒரு வார்த்தை கூட பட்ஜெட்ல இடம் பெறல. பீகார் ஏன் இடம் பெறுதுன்னா, இங்க சொல்றாங்க இல்லையா, நாங்க திராவிட மாடல்னா என்னன்னா இல்லாதவங்களை தூக்கி விடுறதுதான் திராவிட மாடல், கஷ்டப்படுறவங்களை எழுப்பி விடுறதுதான் திராவிட மாடல். பீகார் வந்து இல்லாம இருக்கு, கஷ்டப்படுறாங்க. அவங்களையும் நாட்டுல வந்து ஒரு சீரான வளர்ச்சி வேணும்னா எல்லாருமே ஒரு நேர்கோட்டில் வரணும்னா அவங்க வளர்ச்சிடணும். இப்போ பாட்னா ஏர்போர்ட்டுக்கு பணம் ஒதுக்கிட்டீங்கன்னு இவங்க கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, சென்னைக்கு விமான நிலையம் வேண்டும்னு கடந்த 10 ஆண்டுகளாக பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. மத்திய அரசாங்கம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கிறது. நீங்க 4 ஆண்டு ஆட்சியில் என்ன பண்றீங்க? இன்னும் அந்த மக்கள் போராட்டத்தை கூட முடிச்சுட்டு லேண்ட் அக்விசிஷன் பண்ண கூட ஆரம்பிக்கலையே. நீங்க அந்த லேண்ட் அக்விசிஷன் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு 30,000 கோடின்னு ஒதுக்கி இருப்பாங்க. அது செய்வதற்கு அது செய்வதற்கு திறனற்று உட்கார்ந்து கொண்டு அவனுக்கு கொடுக்குறான் இவனுக்கு கொடுக்குறான். இல்ல லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணது இவங்க தான் இல்லையா? என்னன்றது உங்களுக்கே தெரியும். தெரியல. அப்போ அது யாரு பொறுப்புங்க? எது நடந்தாலும் மத்திய அரசு பொறுப்புன்றீங்க. மாநில அரசுக்கு ஏர்போர்ட்டுக்கு இவ்வளவு நிதின்னு சொல்லியாச்சு. அதை நீங்க முறையா செயல்படுத்த முடியலன்னா அது உங்க நிர்வாக திறமையை காட்டுது. தமிழகத்துக்கு வெள்ளத்துக்கான நிவாரண நிதியா இருக்கட்டும், எல்லாமே பேசலாம். இந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் சீரா ஒரு பதில் சொல்லிட்டு அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. இப்ப உதாரணமா தமிழக பட்ஜெட் 4 ஆண்டுகள்ல படிச்சாங்க. ஒரு ஆண்டுலயாச்சும் தஞ்சாவூர்ன்ற பேர் படிச்சாங்களா? அப்படின்னா தஞ்சாவூருக்கு எதுவுமே பண்ணலன்னு அர்த்தம் இல்ல. நான் முடிச்சிடுறேன். இந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா, தமிழ்நாடுன்னு பேர் வரல, அதனால தமிழ்நாட்டுக்கு ₹1 கூட கொடுக்கல, இதெல்லாம் தவறான விஷயம். இதே தஞ்சாவூருக்கு இதே தஞ்சாவூர் உள்வாங்கிக்கோங்க. இப்ப எக்கனாமிக் சர்வேல தமிழ்நாடுன்னு 40 இடத்துக்கு மேல குறிப்பிடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு இதுல முதலிடத்துல இருக்கு, இதுல சிறப்பா இருக்கு. அவ்வளவு சொல்லும் போது நிதி ஆயோக்ல அவ்வளவு சொல்லும் போது தமிழகத்துக்கான ஒரு அறிவிப்பு, தமிழகத்துக்கான ஒரு நிதி ஒதுக்கீடு எதிர்பார்ப்பாங்கல்ல, இல்லன்னா கேட்பாங்க. இல்ல இப்போ வேற எந்த மாநிலம் இருக்கு? குஜராத் பேர் இருக்கா, கர்நாடகா பேர் இருக்கா, இல்ல பிஜேபி ஆளக்கூடிய மத்திய பிரதேஷ் பேர் இருக்கா? அதனால இந்த சிங்கிள் அவுட் பண்றது எதுக்குன்னா, இப்போ லெதர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 60,000 கோடி ஒதுக்குறோம்னு சொல்றாங்க. இந்தியாவில் மொத்த தோல் உற்பத்தியில 38% தமிழகம் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்ப அந்த ஒதுக்கக்கூடிய பணத்துல தமிழகத்துக்கு வராம வேற எங்க போகுது? அதனால மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறது எதுக்குன்னா, இப்போ மாநில பட்ஜெட் எடுத்துட்டு ஒரு மாவட்டமா நம்ம கேட்கலாம். மெட்ரோ திட்டத்துக்கு நீங்க பணம் கொடுக்கலன்னு சொன்னாங்க. முதல்வர் வந்து பிரதமரை பார்த்து கோரிக்கை வைத்த லெட்டர்ல என்ன சொல்றாருன்னா, கடந்த ஆட்சியில இது ஸ்டேட் ப்ராஜெக்டா மாத்திட்டாங்க, அதுல இருந்து நாங்க வெளியே வரோம்னு சொல்லிட்டாங்க. ஸ்டேட் ப்ராஜெக்ட் இருந்து வெளியே வந்த உடனே பணம் ஒதுக்கியாச்சு. இப்ப அந்த பணம் பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட பணம் தான் ஒதுக்கப்பட்டது. தமிழ்நாட்டுக்கான ஒரு 10 அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மட்டும் எனக்கு சொல்லிருங்க. நீங்க சொன்னீங்களா எக்கனாமிக் சர்வேல தூத்துக்குடி போட்டு எக்கனாமிக் சர்வே விடுங்க சார், பட்ஜெட்ல என்ன அறிவிப்பு? பட்ஜெட்ல தான் சொல்றேன். நான் மீண்டும் சொன்ன மாதிரி இப்ப 88 புதிய விமான நிலையங்கள் அமைப்போம்னு சொல்றாங்க. அதுல சென்னை விமான நிலையமும் ஒன்று, அதற்கான நிதியை ஒதுக்க போறாங்க. ஸ்பெசிபிக்கா நீங்க தமிழ்நாடுக்கு நான் திரும்பி கேட்பேன், குஜராத்துக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க, மத்திய பிரதேஷ்க்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அதனால அது பார்வை கிடையாது. பட்ஜெட்ன்றது ஒரு ஸ்பீச்ல ஒரு குறைந்த சாராம்சம் தான் நம்ம பேசுறோம். எல்லா திட்டங்களுமே நானும் சொல்லிட்டேனே, நீங்க சொல்றதுதான் உங்க மாடல் தான். அதாவது கீழே இருக்கிறவங்கள மேல தூக்கி விடுறதுதானே உங்க மாடல் சொல்றீங்க. அந்த மாடல் தான் கேள்வி எல்லாத்துக்கும் இயல்பா வரல. பட்ஜெட்ல ஒரு துளி ஒரு இடத்துலயாவது வந்திருந்திருக்கலாமே தமிழ்நாட்டுக்கு. இது இந்தாங்க அதுக்கு ஒரு கேள்விதான் கேட்கிறேன். மொத்தம் இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்ஸ் 33 எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு மாநிலத்தினுடைய பேர் பட்ஜெட்ல இருக்கு? அப்ப எல்லா மாநிலத்தையும் பட்ஜெட் புறக்கணிச்சு நீங்க சொல்ல போறீங்களா அப்படின்றதுக்கு? பீகார் வந்து மிகவும் பின்தங்கிய மாநிலம். பல கமிட்மெண்ட்ஸ் அந்த காலத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொரு பட்ஜெட்லயும் கொடுக்க கூடாதுதான். நான் தான் சொல்றேன், தமிழ்நாட்டுல நீங்க லேண்ட் அக்விசிஷன் பண்ணியிருந்தா சென்னை ஏர்போர்ட்டுக்கு 30,000 கோடி 40,000 கோடி கொடுத்திருப்போம். அது செய்வதற்கு திறனற்று உட்கார்ந்து இருக்கீங்களே. நீங்க உங்க திமுக ஆட்சி நல்லா செய்யுங்க அப்படின்னு அட்வைஸா கொடுத்துக்கிறேன்.